பல்வேறு இயற்கை இடர்பாடுகளால் அதிக அளவில் பயிர் இழப்புகள் ஏற்பட்ட போதும் வேளாண்மை உழவு நலத்துறையால் செயல்படுத்தப்பட்ட சிறப்பான திட்டங்களினால் 2021-22 முதல் 2023-24 ஆண்டு வரை 346,38,000 மெட்ரிக் டன் உணவு தானிய உற்பத்தி அடையப்பட்டுள்ளது. இச்சாதனைகளால் இனிய பொழில்கள், நெடிய வயல்கள், எண்ணரும் பெருநாடு, கனியும் கிழங்கும் தானியங்களும் கணக்கின்றி தரும் நாடு, இனிமையான சோலைகளாலும் நெடிய வயல்களாலும் சூழப்பட்ட இயற்கை வளம் பொருந்திய நம் நாட்டில் கனியும் கிழங்கும் தானியங்களும் கணக்கின்றி கிடைக்கின்றன எனும் பாரதியின் கூற்றை மெய்ப்பித்துள்ளார் நம்முடைய உழவர்கள். உழவர்களின் நீர்ப்பாசன ஆதாரத்துக்கு உதவிடும் வகையில் தமிழ்நாடு அரசு முன்னுரிமை அடிப்படையில் புதிய பாசன மின் இணைப்புகளை 2021-22 ஆண்டு முதல் வழங்கி வருகின்றது. இந்த சிறப்பு முயற்சியின் காரணமாக இதுவரை 1,81,000 பாசன மின் இணைப்புகள் உழவர்களுக்கு வழங்கப்பட்டு வறண்ட நிலங்களும் வளம் பெற்றுள்ளன என்பதனை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். வேளாண்மையில் இயந்திரங்களின் பயன்பாடு இன்றியமையாத ஒன்றாக மாறிவிட்ட நிலையில் கடந்த 4 ஆண்டுகளில் வேளாண் இயந்திரமாக்குதல் திட்டத்தின் கீழ் 55,000 உழவர்களுக்கு வேளாண் இயந்திரங்கள், கருவிகள் மானிய விலைகள் வழங்கப்பட்டுள்ளன. இது தவிர 1109 வேளாண் இயந்திர வாடகை மையங்கள், 98 கரும்பு அறுவடை இயந்திரங்கள் வழங்கப்பட்டு உழவர்களின் இயந்திர தேவைகள் மொத்தம் ரூபாய் 510 கோடி செலவில் நிறைவேற்றப்பட்டுள்ளன. ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் செயல்பாடுகளை வலுப்படுத்தும் வகையிலும் விளைபொருட்களில் அறுவடைக்கு பின் ஏற்படும் இழப்பினை தடுத்து லாபம் ஈட்டிடவும் ரூபாய் 488 கோடி நிதி ஒதுக்கீட்டில் புதிய கட்டடங்கள், சேமிப்பு கிடங்குகள், குளிர்பதன கிடங்குகள், உலர்களங்கள், தரம் பிரிப்பு கூடங்கள் ஆகியவை கட்டப்பட்டதோடு 172 ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களும் புதுப்பிக்கப்பட்டுள்ளன.